செங்கோட்டையினால ஓபிஎஸ் அளவு கூட ஒரு ரெபலியனை மவுண்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்குங்க நீங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் பின்னாலாவது ஒரு சமூகம் இருக்கு. இவர் எந்த சமூகம்? எடப்பாடி சார்ந்தா அதே சமூகம். அந்த சமூகம் எடப்பாடி ஏத்துக்குமா, இவரை ஏத்துக்குமா? கோபியில் ஒரு தோக்கறார் பாக்குறீங்களா? இத்தனை 10 முறை எம்எல்ஏவாக இருந்து விட்டார். 50 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இந்த நேரத்துல தன்னோட அந்திம காலத்துல போயிட்டு தான் வளர்ந்த கட்சிக்கு ஒரு துரோகம் செய்வது அவருக்கே அழகான்றது செங்கோட்டையன் யோசிச்சு பார்க்கணும். நான் நம்ம நிகழ்ச்சியில நேற்று பேசின பிறகு என்ன ஒரு மூத்த தலைவர் அழைச்சு பேசினாரு. என்ன தம்பி நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க அவர் வேணுக்குனே திரு பொதுச் செயலாளர் இப்படி பேசுற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவருக்கு தெரியாதாங்க இது மாதிரி நடக்கிறது? என்னங்க பண்ண முடியும்? அவரோட சீனியருங்க. எத்தனையோ பேர் மூலமா சொல்லி பார்த்துட்டாருங்க. அவரு கொஞ்சம் இறங்கி வாங்கினே பேசுங்கன்ட்டு அவர் முறுக்கிக்கிட்டு இப்படியே இருந்துக்கிட்டு பத்திரிகைகளுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தா கட்சியை எப்படி தம்பி நடத்துறது? நீங்க சொல்லுங்க தம்பின்னாங்க. ஒரு கட்சியை நடத்தணுமா வேணாமா? நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி கிளம்புவாங்க தம்பி. அப்புறம் இது வேலையா திமுக எதுக்கிறது வேலையான்றது நீங்க சொல்லுங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் இல்லை போல இருக்குன்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கட்சியில கட்டுப்பாடு போயிடும். அவருக்கு திரு பழனிசாமிக்கு எல்லாமே தெரியுங்க. இப்போ மத்திரியாளர்கள் மைக்கை போட்டு செங்கோட்டையன் இந்த மாதிரி போறாரு அப்படின்னு கேட்கும்போது இல்லை கட்சி கட்டுக்கோப்பா இருக்குன்னு சொல்றதா, இல்லை வேற என்னங்க சொல்றது? அதனால தான் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அவங்க கிட்ட போங்கன்றது இருப்பதிலேயே பக்குவமான பதில்.